அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். செல்ல பிள்ளைங்களா, பழைய சேனலில் ஏன்னா பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு என்னுடைய பிள்ளைங்களுக்கு தெரியும், அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு தெரியும். இப்போ புது சேனலை என்ன ஃபாலோ பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த வீடியோ. இப்போ எனக்கும் இன்னொரு யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய விபி ராக்கர்ஸ் என்கிற வடிவேலுக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் தாண்டி இப்போ என்ன விஷயம்னாக்கா, கொளத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து என் பேரில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அது சம்பந்தமாக நம்மளை தேடி காவல் ஆய்வாளர் வந்து இங்கே வந்திருக்காங்க. அம்மா இதுக்கான வந்து எங்களுக்கு ஒரு எழுதி கொடுத்துடுங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. என்ன காரணம்னா, இது நான் கோர்ட்டில் போட்டிருக்கிறேன் கேஸ், அதனால வந்து அவங்களுக்கான பதில் நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இப்போ எழுதி கொடுத்து அனுப்புகிறேன். இப்போ என்ன நான் எழுதியிருக்கிறேன்றதை படிச்சுக்கங்க. நான் படித்து சொல்கிறேன் சில பிள்ளைங்களா. அனுப்புதல்னு சொல்லி என் பேரை போட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் மன்னகுடி போச்சமல்லி தாலுக்கா காட்டாறு வில்லேஜ்னு போட்டு பெறுதல் காவல் உதவி அலுவலகம் ஆய்வாளர் கொளத்தூர் காவல் நிலையம் சேலம் மாவட்டம் போட்டிருக்கிறேன். ஐயா வணக்கம். எஸ் கீதா என்கிற நான். அப்புறம் செல்ல பிள்ளைங்களா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அம்மாவுக்கு வந்து தமிழ் எல்லாம் அறகுறை எல்லாமே புரிஞ்சுக்குங்க. ஐயா வணக்கம். எஸ் கீதா என்கிற நான் 12 வருட காலமாக கோயில் கட்டி வழிபாடு செய்து கொண்டு மக்களுக்கு பல நல்ல விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறேன். யூடியூப் சேனல் நடத்தும் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொளத்தூர்ன்றதை மறந்துட்டு இருக்கிறேன், எழுதல, அது எழுதுற இரு செல்ல பிள்ளைங்களா. கொளத்தூர் விபி ராக்கர்ஸ் என்கிற சேனல், அவர் பேர் அக்கா இந்த ஃபோன் எடுத்துன்னு போய் சும்மா மெசேஜ் வந்துட்டே இருக்கு, சைலண்ட் போடு. சேனல் அவர் பேர் வடிவேல். தனிப்பட்ட விதமா என்ன பல அவதூறுகள் பல கேவலமாக என் ஆன்மீகம் கொச்சைப்படுத்தும் விதமாக தொடர்ந்து 5 ஆண்டு காலமா என் அசிங்கப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். அதனால் கோர்ட்டில் வழக்கு பதிவு போட்டிருக்கிறேன். இந்த பிரச்சனை சம்பந்தமாக வழக்கு பதிவு போட்டிருக்கு இடம் வந்துட்டு சிவில் அண்ட் கிரிமினல் கேஸு போச்சமல்லி அண்ட் கிருஷ்ணகிரியில் வழக்கு பதிவு போடப்பட்டுள்ளது. முக்கிய குறிப்பு, திராவிட கட்சி தீகா கட்சி இந்த கடவுளே இல்லைன்னு கடவுளே பொய்ன்றவங்களுக்கு இது பதில். இது கடவுள் மீது நம்பிக்கை கெடுக்கும் விதமாக தனிப்பட்ட பெண் என்று பாராமல் என்ன கஞ்சா கடத்துதல் விபச்சாரம் அப்படின்ற நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தால அது நான் குறிப்பிட இந்த விஷயத்துல வந்து நான் அதை எழுதியிருக்கிறேன் செல்ல பிள்ளைங்க, அது உங்களுக்கு சொல்றேன். இது சம்பந்தமாக நான் கோர்ட்ல வந்து வழக்கு பதிவு போட்டிருக்கிறேன். ஏன்னா வந்து அங்கே இருக்கிற கொளத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்கிறதுல அப்படின்ற மாதிரி அவங்கள பல தொந்தரவுகளை செஞ்சு கொண்டிருக்காரு அந்த விபி ராக்கர்ஸ் என்கிற வடிவேல். அதனால வந்து இன்னைக்கு நேராகவே அவங்களுடைய வேலைகள்லாம் விட்டுட்டு அதை மதித்து இந்த இடம் வந்திருக்காங்க. கண்டிப்பாக எங்களுக்கு என்னன்னாக்கா, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய அவசியங்களும் கிடையாது, எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னாக்கா, நாங்கள் அதுக்கு முன்னாடியே கோர்ட்டில் வழக்கு பதிவு போட்டுட்டோம். கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கோ நம்ம காவல் அதிகாரிகளுக்கோ அதுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா கோர்ட் வந்து கைக்கு எடுத்த ஒரு விஷயம் வந்து போலீஸ் எடுத்து பண்ணக்கூடிய அந்த உரிமைகள் கொடுக்க கிடையாது. இது எனக்கு நான் இங்கே தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்ல தான் நான் இதில் சொல்லிட்டு இருக்கிறேன். இது வந்து இப்போ வந்து வழக்கு பதிவு வந்து ஜனவரி 17ஆம் தேதி விபி ராக்கர்ஸ் வந்துட்டு நம்ம கிருஷ்ணகிரியில் வழக்கு பதிவு டைம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அடுத்தது நம்ம கிரிமினல் கேஸ் போச்சமல்லி இது நெக்ஸ்ட் வந்து கூப்பிடுவாங்க அவங்கள. அதுக்கப்புறம் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க. என்ன காரணம்னாக்கா, என்னை வந்து நிறைய விஷயங்களை அவதூறு பண்ணியிருக்காங்க. எங்கள் குடும்பத்தை அசிங்கமாக பேசியிருக்காங்க, என் கணவர் அசிங்கமாக பேசியிருக்கிறேன், என் கூட ட்ரஸ்ட் மேனேஜர் அசிங்கமாக பேசியிருக்கீங்க, என்னுடைய குழந்தைங்களை அசிங்கமாக பேசியிருக்கீங்க, என் கோயில் ஆன்மீகத்தை வந்து படும் கேவலமாக பேசியிருக்கீங்க, அத்தனை தெய்வங்கள் வாழக்கூடிய இந்த இடத்துல வந்து விபச்சாரம் நடக்குதுன்னு சொல்லி கேவலமாக பேசியிருக்கிற, கஞ்சா கடத்தும்ன்றதுக்காக இந்த வீடியோ ஆதாரங்கள் வந்து நீ கோர்ட்டு முன்னாடி வந்து நீ பதில் சொல்லி தான் ஆகணும், சரியா? இதுக்கப்புறமும் வேண்டாம், நம்ம கோர்ட்டு டைம் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கலாம்னாக்கா பொய்யா யாரோட பேசுகிற ஆடியோங்கெல்லாம் வந்துட்டு என்னுடைய கோயிலுக்கு இன்னும் முருகன்ற பேர்ல எந்த பக்தரும் வந்ததும் கிடையாது. அதனால வந்து எவ்வளவு ஸ்தலங்கள் இருக்குது, எந்த மதத்தும் எந்த கோயிலும் நாம் குறிப்பிட்டு சொல்ல கிடையாது. தனிப்பட்ட விதமாக ஒரு பல வருட காலமா 5 வருஷ காலமா என்னே வந்து குறிப்பிட்டு பேச வேண்டிய அவசியங்கள் என்ன இருக்கு? அவனுக்கு எனக்கு எது இல்லை. ஒரு தவறு நடக்குது அப்படின்னாக்கா ஒரு சட்ட ரீதியா வந்து என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், கோர்ட்ல கேஸ் போடலாம். இது வரைக்கும் அந்த மாதிரி அவதூற ஒரு கெட்ட பேர்களை இந்த இடங்கள்ல வந்து நான் எடுத்ததில்லை. சமூக வலைத்தளங்கள்லயும் நான் அப்படி ஒரு
பேர் எடுக்கல. ஆனாலும் எனக்கு எல்லா பேர்களும் சூட்டினாங்க. 10 கணவர்மார்களை கட்டி வச்சாங்க. தேவையில்லாத எந்த தவறும் செய்யாத ஒரு திருநங்கை தாய்க்கு அடைக்கலம் கொடுத்ததுனால என்னை அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சாங்க. எவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க. சில இந்த ஊர் மக்கள் விபி ராக்கர்ஸோட சேர்ந்துட்டு இப்போ வந்துட்டு இது வந்து நம்ம சேலம் மாவட்டத்துக்கு ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம எழுதியிருக்கிறோம். இது அங்கே போகுது. அதனால வந்து இனிமேல் நம்ம காவல் அதிகாரிகளுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. காரணம் என்னவென்றால் கோர்ட்டில் வழக்கு பதிவு போட்டிருக்கிறதுனால இதில் காவல் அதிகாரிக்கு சம்மந்தம் இல்லை. கம்ப்ளைண்ட் போனதுக்காக அவங்கள மதித்து இங்கே வந்திருக்காங்க. இப்போ அதுக்கான பதில் வந்து நான் கொடுத்துட்டேன். இதில் வந்து அது இதெல்லாம் தாண்டி கொலை மிரட்டல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மெர்ச் பண்ணி இந்த யூடியூப் வலைத்தளங்களில் விபி ராக்கர்ஸ் வடிவேல் என்கிறவங்க பேசின்னு இருக்கீங்க. அது நான் உனக்கு சொல்கிற ஒரே விஷயம், அந்த ஒரிஜினல் ஆடியோ பல வீடியோங்களை சொல்லிவிட்டு அதை நான் கோர்ட்டில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. புரியுதா? அந்த வீடியோ சிடி வந்து நாங்கள் கோர்ட்லேயும் ஒப்படைச்சிட்டோம். கோர்ட்டில் வந்து நீ பதில் சொல்லு. கண்டிப்பாக இன்னைக்கு நான் இப்போ இந்த வீடியோ மூலிமா சொல்கிறேன், உண்மை ஜெயிக்கும், தர்மம் நிலைக்கும். ஜெயிக்க போகிறது அது நான் தான். சரியா? ரொம்ப திமிராக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், உன் சேனலை எடுத்துட்டேன்னு. சரி, அது சேனல் எடுத்ததாகவே இருக்கட்டும். அதனால் என்ன நான் வாழ வேண்டியது நிற்க போதா, இல்லை அதனால் சர்வமும் அழிய போதா? ஒன்றுமே கிடையாது. இல்லை, ஒன்றும் இல்லை. அது ஊடகம் அப்படின்றது பல பேருக்கு ஒரு நியூஸ் தானே அது. அதனால் என்ன என் குடும்பம் வாழப்போதா? ஒன்றுமே கிடையாது. அதனால் செல்ல பிள்ளைங்க அது எழுதிட்டோம். அம்மா அவர்கள் வந்திருக்காங்க, கொளத்தூர் ஸ்டேஷன் வந்திருக்காங்க. சரி, இப்போ இது வந்து அவங்ககிட்ட ஒப்படைக்கலாம். எனக்கு தெரிஞ்சது வந்து நான் எழுதியிருக்கிறேன். செல்லப்பிள்ளைங்களா எழுதிட்டேன். சரி செல்லப்பிள்ளைங்களா, எனக்கு நான் என் வழியில் நான் போகிறேன். யாருக்கு வந்து எந்த கெடுதல் பண்ணல. என் கண்ணுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை நான் பண்ணிட்டு போகிறேன். இதை வந்து என் மனசை கெடுக்கும் விதமாக, என்னுடைய ஆன்மீக பயணம் கெடுக்கும் விதமாக இப்போ அவன் பண்ணியிருக்கிற மன உடைச்சினால என்னால் தெய்வங்களுக்கு வந்து ஒரு தீபார்த்தனை கூட காட்ட முடியல, ஒரு அம்மனுக்கு அபிஷேகம் கூட பண்ண முடியல. இதெல்லாம் ஒரு பாவத்துக்கான வேலை தான் நீ பண்ணிட்டு இருக்கிற. அதுக்கப்புறம் விபி ராக்கர்ஸ் எப்பவுமே உன் இடத்துல இருக்கக்கூடிய ஓட்டைகள்லாம் வந்து சுத்தப்படுத்து. ஏன்னா உண்மையிலே 1008 கேஸ் இருக்குது. அப்புறமா ஸ்ரீமதி பத்தின கேஸ் உண்மையில இருக்கு. அதுக்கப்புறம் 2020 ஒரு கேஸ் ஆயிருக்குது. இதெல்லாம் உன் பிரச்சனை பாரு.